சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். வணக்கம். இன்னைக்கு ஒரு காலையில் இருக்கிற ஒரு நடைப்பயிற்சியை பற்றி தான் நான் இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம். சித்தர்கள் அட்டாங்க யோகம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், இப்படி நிறைய சமாதி வரைக்கும் 8 அங்கங்களை கொண்ட அந்த ஒரு யோகம். இந்த யோக பயிற்சியை நாம தான் பண்ணணும், நமக்காக யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாமே நம்மளுடைய பயிற்சி, சொந்த முயற்சியின் மூலமாக இந்த பயிற்சியை செய்வதற்காக தான் இந்த சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் இந்த 3வது ஆசனம் அப்படின்னு ஒன்று வருது. இந்த ஆசனம் என்றது யோகாசனம், யோகம் பிளஸ் ஆசனம், யோகாசனம் அப்படின்னு சொல்லு. யோகாசனம் உடல், ஆன்மா, உயிர், இந்த 3ஐயும் ஒருங்கிணைக்கிற ஒரு நிகழ்வு தான் இந்த யோகாசனம். அதில் நிறைய நம்ம உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இந்த யோகாசனங்களை சித்தர்கள் நமக்கு வழங்கியிருக்காங்க. அதில் பதஞ்சலி முனிவர் ரொம்ப பிரதானமான நிறைய யோகாசனங்களை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 84,000 வகையான ஆசனங்கள், அந்த போஷன் சொல்லுவோம் நம்ம, அந்த மாதிரியான 84,000 வகையான அந்த போஷர்ஸ் இருக்குது. அதில் குறைத்தல ஒரு 100க்கு கிட்டத்தட்ட ஒரு 100 தான் நமக்கு இன்னைக்கும் மனசில் நின்று நம்ம செய்கிற அளவுக்கு இருக்குது. புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் சித்தர்கள் மார்க்கத்தில் நம்ம பார்த்தது ஒரு 100கணக்கானது தான். அந்த ஒரு 60 மட்டும்தான் நமக்கு நடைமுறையிலே சாத்தியமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதில் நடைப்பயிற்சியும் ஒன்று. எப்படி நடக்கணும், எப்படி மூச்சு, அதாவது பிரணயாமான்னு சொல்லுவோம். அந்த பிரணயாமா எப்படி மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விடணும், எவ்வளோ கவுண்டிங் வேணும், அதாவது சொல்லுவாங்க 8, 16 சொல்லுவாங்க, இல்லை 8, 32 சொல்லுவாங்க, இல்லை 4, 16, 8 சொல்லுவாங்க, இல்லை 4, 6, 4 அப்படிங்கிற ஒரு கணக்கில் இப்படி நிறைய கணக்குகள்லாம் இருக்குது. அதெல்லாம் மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான குருமார். இப்போ நான் எனக்கு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவங்களுடைய மூச்சு பயிற்சி பிரணயமா நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்போ அதாவது 4ஐ உள்ளிழுத்து 4ஐ நிலைநிறுத்தி 6 வெளிவிட வேண்டும். 2 எம்டி ஸ்டமக், அதாவது 4, 4, 6, 2. இதைத்தான் நான் பயிற்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா இதுவே ஒரு நார்மலாக இருக்கும். இதுக்கு மேலே போனோம்னா 4, 6, 16. பதஞ்சலி முனிவர் 8, 16, 32 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அதுனா 8ஐ உள்ளிழுத்து 16ஐ நிலைநிறுத்தி 32 வெளியே விடுவாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு கணக்கு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சித்தர்களும் ஒரு மாதிரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நாம் மூச்சு பயிற்சிக்குள்ளே போக வேண்டாம், அது பெரிய விஷயம். அது இப்போ நடைப்பயிற்சிக்குள்ளே போவோம். நடைப்பயிற்சியை நாம் காலையில் எழுந்து ஒரு டாக்டர்ஸ்லாம் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நடைப்பயிற்சி போங்க, டயபெட்டிஸ் இருக்கா, நீரிழிவு நோய் இருக்குதா, நடைப்பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அது பண்ணுறதில்ல. ஸோ ஒரு நாளைக்கு குறைச்சலாக ஒரு 2 கிலோமீட்டர் ஒருலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போகலாம். இப்போ நான் காலையில் அதிகாலை எழுந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் போவேன். இப்போ ஒரு சில நேரங்களெல்லாம் வெளியில் போக முடியாது. அப்போ நம்ம பண்ணுவோம், வீட்டுக்குள்ளே மொட்டை மாடியில் நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா. ஸோ அது எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத சித்தர்களே சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே இன்னொரு விதமான ஒரு நடைப்பயிற்சி 8 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த 8ஐ அப்படி போடும். அப்படியே அட்டாங்கம் அப்படிங்கிறது 8 அங்கங்களை கொண்டு அந்த 8ங்கிற ஒரு ஷேப்லேயே சித்தர்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது அது எப்படிங்கிறத நம்ம எப்படி நடைப்பயிற்சி பண்ணணும், எந்த முறையில் அது வரையணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க. இந்த 8 வடிவிலான இந்த நடைப்பயிற்சி இதை எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். இதுதான் அதோட இடம். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து அப்படியே நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா 10 அடி அதோட நீளம். 10 அடி அளந்துக்கிட்டுங்க. டேப்பில், மெஷர்மெண்ட் டேப்பில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6 அடி அகலம். 6 அடி அகலம். நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு 10 அடி. அந்த 6 அடியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டராக இந்த 5 அடியில் ஒரு கோடு போட்டுக்கிடுங்க. அதாவது 10 அடி அகலத்தில் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிடுங்க. இந்த பாக்ஸில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடியில் ஒரு கோடு போட்டு ஒரு அடி இதை இருக்கு பாருங்கள். கரெக்டாக ஒரு அடி இருக்கும் பாருங்கள். கரெக்டாக ஒரு அடி இருக்கும். இது நடந்து போகிற அந்த இதுக்கு ஒரு அடி உங்கள் கையில் வச்சுக்கிடுங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அடி இருக்கும் உங்களுக்கு இந்த ஒரு அடியில். ஸோ இதில் ஒரு அடி அகலத்தில்
இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜாயினில் வரும்போது கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஜாயினில் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு அடியில் வந்து நீளம் வந்து 10 அடியும் அகலம் வந்து 6 அடி. இதில் சரிபாதியாக 5 அடி எடுத்துக்கிடுங்க. அதில் வந்து ஒரு இது மெஷர்மெண்ட் பண்ணி ஒரு 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 வட்டம் போட்டுக்கிடுங்க. வட்டத்தை வந்து இது ஒரு அடிக்கு ஜாயிண்ட் உள்ள இது ஒரு சின்ன ஒரு வட்டம், உள்வட்டம், இதோட இது வெளிவட்டம். அப்படி நீங்கள் ஒரு சாக் பீஸில் நீங்கள் பண்ணிக்கிடுங்க. சாக் பீஸில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சின்ன கருப்பு பெயிண்ட் வச்சுட்டு நீங்கள் இதில் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து இந்த கூழாங்கற்கள் கூட நீங்கள் பதிச்சு வைக்கலாம் தேவைப்பட்டால். அது உங்களுக்கு இன்னும் அக்கு ப்ரெஷர் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி நீங்கள் நடைப்பயிற்சி ஒன்றில் நீங்கள் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது என்னென்னலாம் பிரச்சனைகள் போகும் அப்படின்னா, நீ பெயின் உள்ளவங்களுக்கு, அதே மாதிரி அந்த நிறைய அந்த உடல் பருமன் உள்ளவங்க இருக்காங்க இல்லையா, உடல் பருமன் குறைக்கும். நீ பெயின், முட்டி வலி கொஞ்சம். இந்த ஆர்த்தடிஸ் உள்ளவங்க இருக்காங்க, ரொனோமேட்டிக் ஆர்த்தடிஸ்ன்னு சொல்லுவாங்க. முழங்கை இதெல்லாம் வந்து இது மாதிரிலாம் ரொம்ப வலிக்கும் இல்லையா, அப்பப்போ வலி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொனோமேட்டிக் ஆர்த்தடிஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக எனக்கு தவறாக இருந்தால் மன்னிக்கணும். இதெல்லாமே நிறைய ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர், டயபெட்டிஸ் உள்ளவங்க, இது மாதிரி பிபி, இது மாதிரி நிறைய உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான நடைப்பயிற்சி வந்து ரொம்ப 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 சின்ன ஒரு இடம் தான். அது பாருங்க, ரொம்ப சின்ன இடத்துல நிறைய வியாதிகளை குணப்படுத்துகிற இந்த விஷயத்தை தான் வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒபிசிட்டிலாம் ரொம்ப கம்மியாகிறவங்க தொடர்ந்து ஒரு 21 நாள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சரியான ஒரு இது கிடைக்கும், உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். அப்புறம் அந்த மூச்சு எல்லாம் வந்து நல்லா உங்களுக்கு மூச்சு இப்போ நல்லா இழுத்து விட்டு நீங்கள் போகும்போதே உங்களுக்கு தெரியும். நிறைய இந்த வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த நடைப்பயிற்சியை நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், நல்லா மூலிகையாக இருக்கும் எல்லாமே. பாருங்கள், இங்கே வெத்தலை இருக்கும், எல்லா பூச்செடிகளாக இருக்கும். இங்கே இந்த மாதிரியான ஒரு மாடி தோட்டத்தில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மூலிகை காற்றோட உங்களுக்கு வெத்தலை, துளசி, பாருங்க துளசி எல்லாம் நிறைய இருக்குது இங்கே உள்ள. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த காற்றோட காலை வேலையில் ஒரு 4:30 மணிக்கு எழுந்து நீங்கள் இது மாதிரி ஒரு வாக்கிங் பண்ணும்போது, அதிகாலையில் நீங்கள் வாக்கிங் பண்ணும்போது ரொம்ப அருமையான ஒரு இதாக இருக்கும். உங்களுக்கும் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சரி, உங்களுக்கு இந்த 8 உடைய அந்த நடைப்பயிற்சி எப்படி பண்ணணும்னு சொல்லுவோம். இது வந்து இன்னொன்று திசை சொல்லுவோம். இது வந்து இப்போ தெற்கு திசை நோக்கி இருக்குது இந்த இடம், தெற்கு வடக்கு. ஸோ தெற்கு வடக்கு, இது வந்து கிழக்கு மேற்கு, இது வந்து கிழக்கு, இது வந்து மேற்கு, தெற்கு வடக்கு. ஸோ இந்த திசையில் தான் நீங்கள் போடணும். தெற்கு வடக்காக தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீள இருக்கணும். அகலம் வந்து கிழக்கு மேற்காக இருக்கணும். இது வந்து தெற்கு மேற்காக 10 அடி தூரம் இருக்கணும், கிழக்கு மேற்காக 6 அடி தூரம். இவ்வளோ தான் நமக்கு வந்து மொத்த ஸ்பேஸே தேவைப்படுது. இதுக்குள்ளே நீங்களும் வந்து 8 வடிவில் இதை வந்து நீங்களும் பயன்படுத்தி வரைந்து, இல்லை இதெல்லாம் கோடு போடணுமா, பெயிண்ட் அடிக்கணுமா, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு அதெல்லாம் முடியாது, ஒன்றும் இல்லை, நீங்களும் அசியூம் பண்ணிக்கிடுங்க. அப்படி சும்மா அப்படி நீங்கள் நடந்து போகும்போது இப்படி இந்த நீள அகலத்தில் நீங்களே நடந்துக்கலாம். இப்படி கோடு தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படி மனக்கோடுன்னு ஒன்று இருக்குது, அதை போட்டுக்கிட்டு நீங்கள் இப்படி நடக்கலாம். ரொம்ப இதுவும் வந்து ஒரு வகையானதான். கோடு இல்லைனா கூட டெய்லி இந்த ஒரு முறை நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதிலே நீங்கள் பண்ணலாம். ஸோ வாங்க, இப்போ நம்ம காணொளி நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நாம் இந்த காணொளியில் அந்த 8 வடிவத்தில் இருக்கிற அந்த ஷேப்பில் நம்ம எப்படி நடைப்பயிற்சி செய்யணும், எவ்வளோ நேரம் செய்யணும், எந்த திசையை நோக்கி செய்யணும், எவ்வளோ நீள அகலங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். நீங்களும் உங்கள் சின்ன ஒரு இடம் தான், அந்த இடத்துல நீங்களும் மொட்டை மாடியில் நீங்கள் வந்து நீங்கள் வரையலாம். இல்லை கீழே ஏதாவது ஹாலில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை போர்ட்டிக்கா மாதிரி இருந்தது நான் பண்ணலாம், சன்ஷேட் மாதிரி இருந்தது நான் பண்ணலாம். இப்படி பல இடங்களில் நீங்களும் வந்து அந்த சித்தர் சொன்ன இந்த 8 வடிவில் ஆன இந்த நடைப்பயிற்சியை நீங்களும் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதன். வணக்கம்.
சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும், சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.